கழக நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழகசாமி அம்மா அவர்களின் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கவலை தீர்ப்பாரா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த அரசினுடைய முதல் கூட்டத்தொடரிலே மேதகு ஆளுநர் உரை, அதிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நிதி நிலைமை சீரானதும் அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். ஆஹா, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போய்விடுமோ என்று இப்போது எல்லோருக்கும் கவலை ஏற்பட்டிருக்கிறது. பழைய பல்லவியை எடுத்து பாட ஆரம்பித்து விட்டார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் தம்பி அவர்கள். தண்ணீரில் விவசாயிகள் காப்பாற்றுமா அரசு? டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் அணை திறக்கப்படவில்லை, எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதனால் தற்போது விவசாயிகள் போராட்ட களமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறார்கள். மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே நாற்றங்கால் விடுவது, உழவு ஓட்டுதல் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் இருந்த டெல்டா விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இப்படி விவசாயிகளை விரட்டும், தமிழகத்தை மிரட்டும் பிரச்சனைகள் இது மட்டுமல்ல, பயிர்க்கடன் தள்ளுபடியிலையும் விவசாயிகளை விரட்டுகிறது, தமிழகத்தை மிரட்டுகிறது. சரி, அண்டை மாநிலங்களான கர்நாடகா மேகதாது அணையை கையில எடுத்துக்கொண்டு தமிழக விவசாயிகளை விரட்டுகிறது, தமிழகத்தை மிரட்டுகிறது. கேரளா அரசு, புதிதாக பதவியேற்றிருக்கிற அரசு, முல்லை பெரியாறில புதிய அணை கட்டுவோம் என்று விவசாயிகளை விரட்டுகிறது, தமிழகத்தை மிரட்டுகிறது. ஆக ஒரு புறத்திலே விரட்டலும் ஒரு புறத்திலே மிரட்டலும் இருக்கிற இந்த வேளையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறுவை சாகுபடியில 2 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருப்பதாலே இன்றைக்கு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என சுமார் 20 லட்சம் பேர்கள் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 1125 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்காததுனாலே 1125 கோடி இழப்பு என்ற போது, காவிரியிலேயே மேகதாது அணை கட்டிவிட்டால் இனி தண்ணீரே வரவில்லை என்று சொன்னால் தமிழகம் எந்த நிலைக்கு போகும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே கண் துடைப்புக்காக குறுவை சிறப்பு தொகுப்பை அறிவித்திருப்பது நிலத்தடி நீரை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு வேண்டுமானால் அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஆற்று நீர் பாசனத்தை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு அது பலன் கொடுக்காது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆகவே இன்றைக்கு ஆளுநர் உரையில நிதி நிலைமை சீரானதும் அரசு அறிவித்த வாக்குறுதிகள் அனைத்தும் வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்பது அரைத்தமாகவே அரைத்து பிடித்து போனது போலதான் தமிழக மக்களுக்கு இருக்கிறது. ஆகவே கிணத்திலே போட்ட கல் போல இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள் கடந்து போய் விடுமோ, தமிழகத்தின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற அச்சம் இப்போதே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே திரையிலே தோன்றி மக்களை அதிரடியாக காப்பாற்றும் கதாநாயகனாக விஜய் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்களிலே அதிரடி காட்டியிருக்கிறார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிற நம்ம விஜய் தம்பி அவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை ஆதரத்தோடு அள்ளி கொடுத்து அண்டை மாநிலங்களிடத்திலே அதிரடி காட்டினாலும் சரி, அமைதி காட்டினாலும் சரி, நம் ஜீவாதார உரிமையை மீட்டெடுப்பாரா, இல்லை எப்போதும் போல அவர் பஞ்ச் டயலாக் பேசி நம் ஜீவாதார உரிமையை பஞ்சராக்கி விடுவாரா என்பதுதான் இப்போது தமிழக விவசாயிகள் மத்தியிலும்
விரட்டப்படுகிற விவசாயிகளும் மிரட்டப்படுகிற தமிழக மக்களுக்கும் விடிவு ஏற்படுத்துவாரா நம்ம முதல்வர் விஜய் தம்பி? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆரம்பமே விமர்சனமா என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அரசு விழிப்போடு முன்னெச்சரிக்கையாக இல்லை என்றால் கர்நாடகத்திலே ஏற்கனவே கட்டப்பட்ட 3 அணைகளைப் போல இந்த அணைகளும் கட்டிவிட்டால் இனி தமிழகம் பாலைவனம் ஆவதை விஜயும் காப்பாற்ற முடியாது. விஜயனுடைய தந்திரங்களும் காப்பாற்ற முடியாது. விஜயனுடைய சினிமா வசனமும் காப்பாற்ற முடியாது. விஜயனுடைய பஞ்ச் டயலாகும் காப்பாற்ற முடியாது. தமிழகம் பாலைவனமானால் என்னாகும் என்பது நமக்கே தெரியாது. நன்றி, வணக்கம்.